ஐயா தம்பி, இந்த நாகம்மா விக்கிரகத்தை கங்கையில நீராட்டி காசியில பிரதிஷ்டை பண்றதுக்காக போய்கிட்டு இருந்தேன். பாவிங்க இந்த தங்க விக்கிரகத்தை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நல்ல வேளை நீ வந்து காப்பாத்து. ஐயா, உங்களை போல ஒரு பெரியவரை சந்திச்சது என்னுடைய பாக்கியம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா பெரிய புண்ணியமா இருக்கும். மனசார கூப்பிடுறேன். மறுக்கிறது மனுஷ தர்மம் இல்லை. வர்றேன்பா. வாங்கய்யா. தப்பவில்லை, வழியில ஒரு பெரியவரை சந்திச்சேன். உபசரிச்சு அனுப்புறதுக்காக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். வெளியில் நிக்கிறாரு. பெரியவங்களை வெளியில் நிக்க வைக்கலாமா? உள்ள கூட்டிட்டு வாங்க. இதோ ஐயா, பெரியவரே வாங்க. வாங்க ஐயா. பாம்பு, பாம்பு, கற்பவல்லி, என்ன உளற? ஒண்ணும் இல்லப்பா. என் கையில இருக்கிற நாகசக்தியானவோ பக்தியான உன் மனைவி கண்ணுக்கு தன்னுடைய அருள் ரூபத்தை காட்டியிருக்கிறா. ஆனா பாவம், திடீர்னு அந்த காட்சியை பார்த்த அதிர்ச்சியில உன் மனைவி பயந்துட்டா. அவ்வளவுதான். அப்படிங்களா சாமி? சரி சரி, சாமிக்கு சாப்பாடு கொண்டு வா. கொஞ்சம் பொறுப்பா. மத்தவங்களுக்காக சமைச்சதை சாப்பிடுறது மகான்களுக்கு அழகல்ல. நேரமானாலும் பரவாயில்லை, எனக்காகவே சமைச்சதை சாப்பிடுறதுதான் உத்தம். அதுக்கு என்ன சாமி? அப்படியே ஆகட்டும். கற்பவல்லி, சீக்கிரம் வாங்க சாமி. உட்காருங்க. நான் காட்டுல இருந்து காஞ்சவரத்தானே கொண்டு வந்து போட்டேன். அது இலவிட்டு எப்படி பச்சைக்கிளையா மாறிச்சு? காளியாத்தா, இத பத்த வச்சு நான் எப்படி சமையல் பண்ணுவேன்? கற்பவல்லி, என்ன யோசனை? சீக்கிரம். இத வந்துட்டேங்க. காளியாத்தா, என் புருஷனோட எண்ணத்துக்கு மாற நான் நடந்ததே இல்லை. இன்னைக்கு சமைச்சே ஆகணுங்கிற கட்டாயமான சூழ்நிலை. நீதான் தாயை காப்பாத்தணும். அன்போடு என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து உபச்சாரம் பண்ண உங்களுக்கு சர்வ சந்தோஷமும் உண்டாகட்டும். நான் வர்றேன்ப்பா. சாமி, ஒரு வேண்டுகோள். என்னப்பா? பெத்த குழந்தைய பிறந்த அன்னைக்கே பிரிஞ்ச பாவிங்க நாங்க. அந்த குழந்தை இன்னமும் உயிரோடு இருக்கிறதா என் பொஞ்சாதி நம்பிட்டு இருக்கிறா. அத பத்தி உங்க அருள்வாக்கு சொல்லணும்.
உங்க குழந்தை உயிரோடு இருக்கிற விவரம் தெரிஞ்சுதானே நான் உங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சேன். குழந்தை இல்லாத வீட்டுல பெரியவங்க சாப்பிட மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியாத? உங்களை விட்டு உங்க குழந்தை பிரியறதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்கள விட்டு உங்க குழந்தை பிரியற நேரம் கூடிய சீக்கிரம் வரும். சேர வேண்டிய இடத்துல உங்க குழந்தை சேரும். நான் வர்றேன்ப்பா. ஆத்தா இருக்கிறத மறந்துட்டீங்க. நான் வர்றேன். பெத்த வடிவா பிள்ளைய பத்தி நீ அறிவு என்ன பத்தி? யாரோ எதுக்காகவும் என்ன சோதிக்கிற மாதிரி என் மனசுக்குள்ளார தோணுது. அது எந்த சோதனையா இருந்தாலும் அதுல இருந்து நீதான் தாய் என்ன காப்பாத்தணும். சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட அபாயத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்ட இவள் அப்பழுக்கில்லாத பத்தினி பெண் தான். நான் விரும்பும் சக்தியை அடைய இவள் குழந்தையை பயன்படுத்தியே தீருவேன். கற்பகவல்லியின் குழந்தை இருக்கும் இடத்தை என் கண்களுக்கு காட்டு. குருதேவா, 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 என்ன இது அதிசயம்? எந்த காளிக்கு அந்த குழந்தையை பலி கொடுக்க சொன்னீர்களோ அந்த காளியின் மடியிலேயே அந்த குழந்தை இருக்கிறது. நான் என்ன செய்வது? இப்போது நான் என்ன செய்வது குருதேவா? ஜடாதரா, பூர்வீகத்தில் சித்தர்கள் அம்மனை வணங்கி வழிபட்ட ஒரு புண்ணிய பூமியில் அந்த குழந்தை இருக்கிறது. தெய்வ சக்தியுள்ள அந்த எல்லைக்குள் உன் மந்திர சக்தியால் நுழையவே முடியாது. அப்படியானால் நான் விரும்பிய வரத்தை அடைவதற்கு வழி? அதை உன் மந்திரத்தை விட தந்திரத்தால் தான் நீ அடைய முடியும். எப்படி குருதேவா? தயவு செய்து சொல்லுங்கள். சக்தி நிறைந்த எல்லைக்குள் இருந்து அந்த குழந்தையை வெளியே கொண்டு வர நீ ஒரு சதி செய்ய வேண்டும். பெற்ற தாயை கொண்டே குழந்தையை கடத்தி வர முயற்சி செய்ய வேண்டும். வருகிறேன் குருதேவா. அந்த முயற்சியில் நீ அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். கடவுளை, மாப்பிளையை கடிச்சது கோயில் பாம்பியா? அதானே. என்ன அநியாயம்? கலிகாலத்துல கடவுளுக்கு கூடவா கண்ணவிஞ்சு போயிடும். கோவில் பாம்பு அம்மனோட அவதாரம்னு சொல்லுவாங்களே, அந்த தெய்வமே இப்படி ஒரு கொடுமைக்கு காரணம் ஆயிடுச்சு. உன் மக கழுத்துல மாங்கல்யம் ஏறின மறு நிமிஷமே அவளை விதவையாக்கிட்டாளே அந்த காளியாத்தா. அரக்கர்களை சம்மாரம் பண்ண வேண்டிய அவ ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையே சம்மாரம் பண்ணிட்டாளே. அவ தாயா இல்ல பேயா? ஓடுற வரைக்கும்டா கங்கைக்கு பெருமை. அது கரையை உடைச்சிட்டு ஊர் அழிச்சா அது புண்ணிய நதியும் இல்ல, அத வணங்குறதுல அர்த்தமும் இல்ல. தெய்வம் கோயிலை விட்டு வெளியே வர்றது ஊரை வாழ வைக்கிறதுக்காக கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ பாம்பு ரூபத்துல வந்து என் மாங்கல்யத்தையே பறிச்சிட்டியே. உன்னால வாழ்வழந்த கடைசி ஆள் நானாத்தான் இருக்கணும். ஓ மேல் ஆன என் உயிருள்ள வரைக்கும் நீ இந்த கோயிலை விட்டு வெளியே வரவே கூடாது. சத்தியம் தவறாத உத்தம குணப்பொண்ணா, இதுவரைக்கும் நான் வாழ்ந்தது நிச்சயம்டா. என் வாக்கு பலிக்கட்டும், உன் கோயில் விளக்குகள் அணையட்டும்.
உன் திருக்கோயில் கதவுகள் திறந்தது போதும். இன்றோடு அது மூடட்டும்.